ஈசாலா கப் நமதே. எவ்வளவுதான் தோல்வியை சந்திச்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆர்சிபி ஃபேன்ஸ் எங்க, எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் தோல்வி அப்போ வந்துட்டு அவங்க கல்வி ஊத்துற சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்க, தோனியை வந்து செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு பதிவு. 12 பிளே ஆஃப் 10 ஃபைனல் 5 கப் அடிச்சு கொடுத்தப்போ பெருமையா பேசணும் வாயி இப்ப பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குற அவர் வந்து குப்பைக்கு சமம், அவருக்கு வயசாயிருச்சு, இவரெல்லாம் ஏன்டா உள்ள விட்டீங்கன்னு கேக்குறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து. நீங்க என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸா இருப்பீங்க? சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு அவர் தப்பா விமர்சனம் பண்ண மாட்டீங்க, அப்படி பண்றவங்களா இருந்தா சிஎஸ்கே ஃபேன்ஸாவே இருக்க மாட்டீங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்து கத்துக்கோங்க. 17 வருஷம் பொறுமையா இருந்து அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி அவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி அவங்க தப்பான விமர்சனங்கள் கொடுத்ததே கிடையாது. பட் நம்ம ஏதோ 5 இதுல தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக அவ்வளவு ஒரு தப்பான விமர்சனங்கள் வருது, வயசாயிருச்சு கிளவன் அப்படி இப்படின்னு வருது. தப்பு தானேங்க? நீங்களா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினைக்கிறீங்களா? அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப லாயலா இருக்காங்க. சிஎஸ்கே சார்பா ஆர்சிபி கப்படிக்க வாழ்த்துக்கள். ஈசாலா கப் நமதே. இமையே தீயும் போதும்